யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி மாறி இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்கிறாருன்னா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார்லாம் பெரியார் இல்லையா, ராமதாஸ் தான் பெரியார். ஐயோ ராமதாஸ் சொல்லிவிட்டோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோச்சுக்கிட்ட என்ன பண்றது அப்படின்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்ப யாரு தன் வீட்டு கார் ஓட்டுநர் மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்லல, கடைசியில் சொல்லி முடிச்சிருவாரு. அவருக்கு என்ன புரியலன்னா நீ யாரையெல்லாம் பெரியார்னு சொல்றியோ அவர்கள் எல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியார் தான். 97 பழனி பாபா கொலை செய்யப்பட்டாரு. 97க்கு அப்புறம் பெரியார் ஏதாவது புதுசா சொன்னாரா? அது எதையாவது புதுசா படிச்சுட்டாரா சீமான்? அதுக்கப்புறம் படிச்சிருந்தா தான் நீங்க சொல்லணும். நான் பழனி பாபா படிக்காது நான் படித்தேன், யாரு படிக்காது நீங்க படிச்சு, ஏன்னா எங்க தான் இருக்கு அந்த லைப்ரரியும் தெரியல. அவர் என்ன பேர் இருக்கிற அண்ணாவா பேசுனது பூரா காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போறது. ஒரு நாள் தான் மயிலாடுதுறை ஞாபகம் வச்சிருக்கோம், பதில் சொல்லணும்னா அடுத்த நாள் போட்டணும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு போட்டா சீமானுக்கே ஞாபகம் இருக்காது அந்த பேச்சு. கடவுள் வாழ்த்து பாடப்படுது அப்படின்னு பெரியார் சொன்னாரு. ஆதரவற்ற பிள்ளைகளை ஒரு சாப்பாடு போட்டு பாடம் நடத்துறேங்கிறதுக்காக நான் ஏன் கொள்கையை அந்த புள்ள மண்டைக்குள்ள திணிக்க கூடாது. மற்ற பிள்ளையெல்லாம் எப்படி வளருமோ அப்படியே வளரட்டும், அதுக்கு அறிவு வளரட்டும், அறிவு வளர்ந்து அதுவே தெரிஞ்சு நான் சொல்றது சரி நினைச்சா இந்த நாட்டியத்துக்கு வரட்டும், வரலைன்னா சாமி கும்பிட்டோம். திராவிட மாணவர் பேரவை சார்பில் நடத்தப்படும் பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்ற கூட்டத்திற்கு பெருந்திரளாக கூடி வந்து இருந்து நின்று கால் மாற்றி கால் காத்திருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு ஒரு திரளான கூட்டம் அமைப்பாளர் வந்து மேடையில் வச்சு அண்ணன் தடுமாட்ட சுபு அண்ணன் வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு நாக்காளி போட சொல்லுங்க நாக்காளி போட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் மயிலாடுதுறையில் இருக்க நாக்காலாம் கொண்டு வந்துட்டான், 1000 சொச்ச நாக்காளி இருக்கு, 1000 சொச்ச நாக்காளியும் போட்டிருக்கனே, அது இதுக்கப்புறம் வீட்டில் இருந்தானே எடுத்து வரணும் அப்படின்னு. எனக்கு என்ன இது கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னா, தொடர்ச்சியாக மதுரையில் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் எந்த வேறுபாடுமின்றி கூட்டம் கேட்டு வளர்ந்தவன் நான். பொதுவாகவே பேசுனா மதுரைக்காரங்க அதிகமாக வாயை பார்ப்போம், யாராவது 2 பேர் பேசினா வாயை பார்ப்பான். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மதுரைக்கு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, ரோட்டில் யாராவது 4 பேர் சத்தமாக பேசினா சுற்றி 40 பேர் நின்றுவான், என்னமோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டு போவோம் அதுக்கப்புறமா அப்படின்னு. அப்படி எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் வந்து கலைஞருடைய கூட்டத்திற்கு போய் மறுவாரமே வந்து தாவண்ணா பாண்டியன் கூட்டத்துக்கு போய், அதுக்கு அடுத்த வாரம் வந்து RSSல ராமகோபாலன் பேசுகிற கூட்டத்துக்கு போய், அதுக்கு அடுத்த வாரம் ராமகோபாலன் கூட்டத்துக்குலாம் போயிருக்கேன் நான். தலையில் என்ன எனக்கு இது கெட்ட பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், யாரா ஒருத்தர் தலையில் துணியை சுற்றிட்டு உட்காந்து பேசுகிறாருன்னு. அப்படி எல்லா கூட்டங்களும் மாறி மாறி போய் கேட்டு, அதுவும் நேரு ஆளால சுந்தர விநாயகர் கோயில் இருக்குது, வடக்கு மாசீதி மேல மாசீதி சந்திப்பு, அந்த சந்திப்பில் தான் எல்லா பெரும் கூட்டங்களும் நடக்கும். அத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல லெகர் பெப்சின்னு ஒரு குளிர்பானத்தை வந்து திருச்சியினுடைய MP அடைக்கலராஜ் அவர்கள் வந்து ஏஜென்சி எடுத்திருந்தாரு. அப்படிங்கிறதா அந்த ஏஜென்சிக்கு வந்து வெளியிட்டு வந்து அதே இடத்துக்கு தான் வந்தார். அப்போ தான் முதல்ல ரஜினிகாந்துடைய அரசியல் பயணம் தொடங்கியது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை ரஜினிகாந்த் நேரடியாக பார்த்ததில்லை. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம அரசியல் வந்துடலாம் போல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தன் ரசிகர்களை காக்க வச்ச ரஜினிகாந்த் தொடங்கிய இடமும் மேலமாசி வீதி வடக்கு மாசி சந்திப்பு தான். அப்படி அவ்வளவு இடத்துல போய் கூட்டம் கேட்டிருக்கேன். எதற்காக அப்படி கூட்டம், எல்லா கட்சி கூட்டமும் கேட்பது அப்படின்னா, ஒரு கட்சி கூட்டத்தில் கேட்டதுக்கு மறு கட்சி கூட்டத்தில் பதில் இருக்கும். அப்படி இன்னைக்கு இவ்வளவு பெருந்திரளா இவர்களெல்லாம் வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு காரணம் திராவிட மாணவர் பேரவை இல்லை. இந்த கூட்டம் இவ்வளவு திரளா இங்கே வந்திருக்க காரணம் சீமான் தான். எனக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் இந்த சீமானுக்கு வந்திருப்பீங்கன்னு. சரி, அவர் என்ன நம்புறாருன்னா, நமக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறதை கேட்டு நம்புது போலன்னு நினைச்சா, நம்புறது இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்க பேசு அப்படின்னு பாக்குறது. அது நேற்று இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறமும் இஸ்லாமிய பெருமக்கள் எவ்வளவு பேர் கூடி வந்து நின்று உட்கார்ந்து இருக்கிறது இருக்கு இல்லையா. நீங்க பழனி பாபாவை இவ்வளவு ஆதரிச்சு பேசுறாரு சீமான் பேசுறது உண்மைனா, இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கூட வரக்கூடாது. ஆமாப்பா சீமான் வந்து நம்ம கண்ணை திறந்துட்டாருப்பா, நம்ம போகக்கூடாது நினைக்கணும்ல. ஒரு அம்மா புர்கா போட்டு 3/4 மணி நேரமா நின்று என்ன பேசுறா கேட்டு போயிடும் வந்திருக்குல்ல, அதுதான் என்னுடைய சிறப்பு. நீங்க பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ரொம்ப பிள்ளையோட பரவாயில்லன்னு. என்னன்னா அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஏன் எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிள்ளையோட, என்னன்னா இந்த புள்ள நாளைக்கு தப்பான பேச்சை கேட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த இடத்துல வந்து கொண்டு வச்சுக்கோன்னு பிள்ளைய தூக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நான் ஏன் வந்து அப்படி ஆனேன் அப்படின்னா, அண்ணன் சுபவி ஏன் அப்படி ஆனார்னா, அவர் அறியாத பருவத்தில் அவருடைய தந்தை ராமசுப்பையா அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு கூட்டம் கேட்க போனப்போ புரிஞ்சிருக்குமா அவருக்கு.
ஆனா நம்ம அப்பச்சி கூட்டு போறாரு, நம்ம அப்பா கூட்டு போறாரு, அப்ப நம்ம அதை போய் கேட்கணும், போய் நின்று கொஞ்சம் கொஞ்சமா ஏறுவது. அதனாலதான் திராவிட கழக மாநாடு எல்லாமே குடும்பங்கள் சந்திக்கும் மாநாடாக நடந்தது. நீங்க நினைச்சு பாருங்க, பெரியார் நடத்தின கூட்டத்துல பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருந்திருப்பாருன்னா எவ்வளவு கைப்புள்ளையோட பெண்கள் வந்திருப்பாங்கன்னு. நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி கடப்பாறை யாருன்னா இவர் தான் கடப்பாறை நல்ல சீமான் தான் கடப்பாறை. அது பிராமண கடப்பாறை கிடையாது, அது பிராமண, அது வரிசை எல்லாம் பல கடப்பாறைகள் அங்க பல்குத்திர குச்சியா இருந்துச்சு. நம்ம கிழவனுக்கு பல்குத்திர குச்சி தான் இந்த சீமான்கிற கடப்பாறையும். வாப்பா வாப்பா 93 வயசு வரை கசாப்பை சாப்பிட்டு வச்சிருக்கேன், பல்லு குழிக்குள்ள ஏகப்பட்டது மாட்டி இருக்கு, இந்த கடப்பாறையை வச்சு நம்பிடுவார் அவரு. அவரு அப்படி ஒரு பெரும் கூட்டம் வந்து இவர்கள் வந்து எப்படி இவர்களை வீழ்த்துவது என்று தெரியாமல் இருந்த பொழுது மீண்டும் மீண்டும் வந்து யாரோ ஒருத்தனை வச்சு கிளப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை பற்றி அண்ணன் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு பேசினாங்க. எனக்கு பேசி இந்த மாதிரி கூட்டம் வச்சிருக்க தம்பி அப்படின்னா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே நான் வந்துடுறேன்னுட்டேன் மயிலாடுதுறை. அப்போ 2 தேதி 4ஆம் தேதி சீமான் பேசி முடித்த மறுநாளே வைப்பதா ஒரு வாரம் கழித்து வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா அவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா பேசுனது பூரா காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறது, ஒரு நாள் தான் மயிலாடுதுறை ஞாபகம் வச்சுருக்கோம், பதில் சொல்லணும்னா அடுத்த நாள் போட்டுடணும். நீங்கள் ஒரு வாரம் கழித்து போட்டால் சீமானுக்கே ஞாபகம் இருக்காது அந்த பேச்சு. ஏன்னா சீமான் வந்து யூடியூப் பார்த்து பேசுகிறவர். பார்த்தீங்கன்னா போன தடவை பெரியார் யார் பெரியார்னு ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு அதில் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் தோழரை திட்டிவிட்டார். திட்டின உடனே யூடியூப்பில் தோழர் திருமாவளவன் அவர் அரசியல் வகுப்பு எடுக்கும் போது கையை கட்டி கீழே உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்த சீமானோட வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க தம்பியை பூரா. யார் விடுதலை சிறுத்தைகளை தம்பியை பூரா. அதை பார்த்துட்டு நேற்று சீமான் இங்கே வந்து ஆமாமா எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவரே திருமாவளவன் தான் எனக்கு பெரியார், அதனால அவர்கிட்ட படித்தவன் நான் தான். ஏன்னா அந்த வீடியோ வெளியாயிருச்சு. இப்போ அந்த வீடியோ அடைக்கிறது சினிமாவில் டிஸ்கஷன் நடக்கும்னா மொட்டையாக ஒரு கதையை ஆரம்பிப்போம் என்னன்னு இல்லாமல் ஆரம்பிச்சு ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து ரஷ்யாட்டர் வந்து ஆதாரத்தை அசைச்சிருவான். அசைச்சோன்னா என்னப்பா அப்படி இல்லை தங்கச்சி இருக்க ஒருத்தன் எப்படி நடந்துக்குவான், அப்படியா சரி அப்போ கதையில் தங்கச்சி தூக்கிடு அப்படின்னு. தங்கச்சி இருந்தால் தானே பிரச்சனை, தங்கச்சியே வேண்டாம் அப்படின்னு. அப்படி இந்த கதை நாளொரு ஒன்றும் பொழுதொரு மேனியுமா திசை மாறும். அப்படி சீமான் வந்து பெரியார் பற்றி பேச வந்துவிட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி மாறி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாருன்னா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார்லாம் பெரியார் இல்லையா, ராமதாஸ் தான் பெரியார். ஐயோ ராமதாஸ் சொல்லிவிட்டோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்ப யாரு தன் வீட்டு கார் ஓட்டுநர் மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்லல, கடைசியில் சொல்லி முடிச்சிருவாரு. அவருக்கு என்ன புரியலன்னா நீ யாரையெல்லாம் பெரியார்னு சொல்றியோ அவர்களெல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியார தான். எல்லாருமே பெரிய இந்த மேல இருக்க எல்லாரும் பெரியார் தான். இந்த அண்ணன் பேச வந்தாரு, அண்ணன் சொன்னாரு நான் பேச்சு கேட்கத்தான் வந்தேன்னாரு. நான் பேச வரல, பேச்சு கேட்கத்தான் வந்தேன்னாரு. நான் திமுகவை சேர்ந்தவன், எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க நீங்கள், நான் பேச்சு கேட்க வந்தேன். இல்லை நீ வந்திருக்கீங்க மரியாதை கேட்டு பேசுங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள பெரியாரை பற்றி இந்தியாவில் யாரெல்லாம் சொன்னா, விபி சிங் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், பீகாரில் என்ன சொன்னாங்க, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற இவர் சொன்ன. அப்போ இவ்வளவு தரவுகளோடு ஒருவர் இருக்கும் பொழுது இந்த ஊருக்குள்ள வந்து நீங்கள் திராவிட கோட்டையை இடிக்க போறீங்க. விட்டுவார் அவரு மயிலாடுதுறையில், வாப்பா யாரு பாம்பாரு. இது பேச்சு ரெடி பண்றது இல்ல, மேடை மேலே ஏறி நண்பா நண்பின்னு கூப்பிடுறது இல்ல, ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்றது இல்ல. நீ சும்மா மேடைக்கு கூப்பிட்டா பேச. நீங்க பாருங்க, நீங்க கட்சி ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒவ்வொரு ஆளா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால்களை தேடி கொண்டிருந்தவர்கள், அவர்கள் தலைவர்களை தேடி கொண்டிருந்தவங்க கால்களை தேடிக்கிறது எல்லாரும் போய் சேர்றான். போய் சேர்ந்து 10 நாளா எல்லாரும் ஜனநாயகனுடைய ரிலீஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் ஜனநாயகன் ரிலீஸை. இன்னைக்கு அந்த சீட் நிர்மல் குமார் ஒருத்தர் அவர் சொல்றாரு, படத்தை சென்சார் போர்டு பார்த்து 10 நாள் ஆச்சு, இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல, தளபதியை முடக்குவதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்சார் போர்டு கொடுக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், நீ அவசரத்தில் திட்டம் சொல்லிவிட்டு பார்ட்னரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பங்குதாரரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவர் சொல்லணும் என்ன இல்லையா, இவர் எங்கிருந்து கிளம்பி வந்தவங்க, தபால் கார்டு விலையை குறைப்பேன்னு சொன்ன எம்ஜிஆர் கிளம்பி வந்தவங்க இல்லையா. நம்ம வரலாறு ரொம்ப முக்கியம். தபால் கார்டை குறைக்கணும்னு சொன்னா மொத்த தமிழ்நாடு சிரிச்சு தபால் கார்டெல்லாம் நம்ம குறைக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைக்கணும்னா ஓ அப்படி அது நமக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ சென்சார் போர்டெலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லைப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்படி பேசாமல் இருக்கிறீங்களே. இவ்வளவு பேசுறீங்களா 10 நாளாக நீங்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி. உங்கள் கொள்கை தலைவர் யாருன்னா பெரியார்.
பெரியார் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவார், ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் சிறியார் ஒருத்தர் பேசுவார். அதை பற்றி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் யாருக்குமே பெரியார் யாருன்னே தெரியாது. அப்புறம் தான் இப்போ மெதுவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெறும் பெரியாரை சொல்லாதீங்க, பெரியார் சொன்னால் தெரியாது, அண்ணாவையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு அண்ணாவை சேர்த்துட்டான்ட்டு. பெரியாரே தெரியாது, நீங்கள் எப்போ அண்ணாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கலைஞருக்கு வந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கான சொத்துரிமை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு தெரிஞ்சு என்னைக்கு வந்து சேர்றது அந்த வண்டி இங்கே? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வைத்திருக்கும் பொழுது நம்ம எதை கொண்டாட வேண்டியிருக்கிறது அப்படின்னா, கைப்பிள்ளையை தூக்கிட்டு கூட்டத்துக்கு வர பெண்களை கொண்டாட வேண்டியிருக்கிறது. அடுத்த தலைமுறை மேல் அக்கறையோடு இருப்பவர்களை கொண்டாட வேண்டியிருக்குது. இன்னைக்கு தொடர்ச்சியாக சாரியாக இவ்வளவு இளைஞர்கள் இங்கே வந்தது இருக்குல்ல, அது பெருசாக கொண்டாடப்பட வேண்டியது. பெரியாருங்கிற ஒருத்தர் இறந்து 52 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சரியாக சொல்லலாம் 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷம் கழிச்சு ஒருத்தரை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவருடைய பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இன்னும் ஒரு பேரை சொன்னா எதிரி புறா நடுங்கி பதறான் பாருங்க, அதுதான் பெருமைக்குரிய விஷயம். நம்ம பேசாம போகலாம். ஏன்னா எப்பொழுதும் எவரால் ஒருவன் உயர்வடைந்தானோ அவன் நன்றியோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. எவனால் ஒருத்தனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டதோ அவன் வெஞ்சினம் கொண்டு காத்துக்கிட்டு இருப்பான், எப்படியாவது ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு. ஆனா அவன் தொடர்ச்சியா தோல்வி எடுத்திருக்கான். காரணம், அவன் எடுக்கிற கத்தி பூரா அட்டக்கத்தி. இன்னைக்கு எடுத்திருக்க அட்டக்கத்தி சீமான் இல்லையா? இல்லாட்டி எப்படி நடக்கும்? மாறி மாறி ஆட்சி. அவர் சொன்னார்ல, சிங்கராயர் பேசும்போது சொன்னார், வந்து திருமாவளவனிடம் பேசினார்கள், வேல்முருகனிடம் பேசினார்கள். இன்னைக்கு அவர் பேசுகிற மாதிரி பேசுங்க. எங்கிட்ட எல்லாம் பேசினாங்க, நான் யார்ட்டையும் சொல்லலை. அவங்க சத்துக்கு எங்கிட்ட தான் பேசினாங்க. அது என்ன, நீங்கள் நல்லா எந்தோன்னா மோடியை திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, ஆர்எஸ்எஸ் திட்டுங்க, ஆனால் 5 நிமிஷம் மட்டும் திட்டுங்க. அதுக்கப்புறம் 55 நிமிஷம் திமுகவையும் கலைஞரையும் திட்டுங்க. நீங்க அதனால தானே பெரியாரை திட்ட வருகிற சீமான் பெரியாரெல்லாம் திட்டுனீங்க. பெரியாரை திட்டுறாரு, பெரியாரை தொட்டு எங்க வந்து நிப்பாரு அப்படின்னா கடைசியில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிப்பாரு, ஸ்டாலின் வந்து நிப்பாரு. நீங்க பேச வந்து பெரியாரை தானே, நீ பெரியாரை மட்டும் பேசுவா. பழனி பாபா என்ன சொன்னார்? பெரியாரை எவெல்லாம் திட்டானோ அவனை நம்பாதுன்னு சொன்னார். அவர் என்னை போல் படித்திருந்தால், அதுக்கப்புறம் படிச்சிருந்தா அவரும் என்னை மாதிரி திட்டிருப்பாரு. பழனி பாபா எப்ப செத்து போனாரு? எப்போ கொலை செய்யப்பட்டார்? 97. பெரியார் எப்போ செத்து போனார்? 72. 72 97 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் படிச்சிருப்பார்ல எல்லாத்தையும். பழனி பாபா இறந்ததுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது பெரியார் புதுசாக தான் எழுதினாரா? 97 பழனி பாபா கொலை செய்யப்பட்டார். 97க்கு அப்புறம் பெரியார் ஏதாவது புதுசாக சொன்னாரா? அது எதையாவது புதுசாக படிச்சுட்டாரா சீமான்? அதுக்கப்புறம் படிச்சிருந்தா தான் நீங்க சொல்லணும், நான் பழனி பாபா படிக்காது நான் படித்தேன். யாரு படிக்காது நீங்க படிச்சீங்கன்னா எங்க தான் இருக்கு அந்த லைப்ரரின்னு தெரியல இல்லையா? யார் பழனி பாபாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அந்த வண்டியத்தை எதை நோக்கி திருப்புறது அப்படின்னா வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்புவது. இவர்களுக்கு பதட்டம், அடுத்த தேர்தலில் இவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை என்ன செய்வது என்று தெரியாமல் வேற வேற பக்கம் கம்பு சுத்துறான். ஒரு சர்க்கஸ்ல சிங்கத்தை முக்காலியில் உட்கார வச்சு சவுக்கால சொடுக்கிக்கிட்டு இருந்தான் ரிங் மாஸ்டர். பார்த்த எல்லா கூட்டத்துக்கும் இவ்வளவு பெரிய சிங்கம், காட்டுக்கு ராஜா, அதை ஒரு முக்காலியில் உட்கார வச்சிடறாங்க ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கரண்ட் போகுது, கரண்ட் போனுச்சுன்னா சிங்கம் என்ன செய்யும்? மாஸ்டர் அடிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டம் காத்திருக்கு. கூட்டம் காத்திருந்தது போய் ஒரு நாள் சர்க்கஸில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட்டானா கூட்டமே ஓன்னு ஒரு சத்தம். ஏன்னா இப்போ கரண்ட் வந்துச்சுன்னா அவர் அடிபட்டுவார் சிங்கத்தில். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள கரண்ட் வந்துருச்சு, ஜெனரேட்டர் போட்டு பார்த்தா மாஸ்டர் ஐத்தாப்பில் நிற்கிறாரு, சிங்கம் முக்காலிலே உட்காந்துருக்கு. மறுபடியும் ஓன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் கூட்டத்துக்கு. கூட்டம் முடிஞ்சோன்னு க்ரீன் ரூமுக்கு போய் அந்த மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் எப்படி மாஸ்டர் வெளிச்சம் இருக்கும்போது பரவாயில்ல, கரண்ட்டு கட்டானப்போ எப்படி சிங்கம் உங்களை அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னோன்னா இந்த பயம் எனக்கும் வந்துச்சு, உடனே எனக்கு வந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, சிங்கத்துக்கும் இருட்டில் கண்ணு தெரியாது இல்லையா? அப்படி நினைச்சா நீங்க சொல்றீங்க சிங்கத்துக்கு கண்ணு தெரியும் இருட்டில், எனக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் சிங்கத்துக்கு கண்ணு தெரியும். இப்போ நீ அடிச்சிடக்கூடும் அப்படி நினைச்சா நீங்க பயந்தீங்க, ஐயோ புடி சிங்கம் அடிச்சிருமேன்னு. ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சிங்கத்துக்கு தெரியாதுல்ல. எனக்கு கண்ணு தெரியாது, எப்போ சிங்கத்துக்கு தெரியும்? நான் சாட்டையை சொடுக்கிறத நிப்பாட்டினா தெரிஞ்சுக்கும். அது நான் என்ன பண்ணேன், இருட்டில் சாட்டையை சுற்றிக்கிட்டே இருந்தேன்.
சிங்கம் நினைச்சு இவனுக்கு கண்ணு தெரியும் போலன்னு உட்கார்ந்துட்டே இருந்துச்சு பேசாம. அப்படி சீமான் இருட்டில் சாட்டையை சொடுக்கிக்கிட்டே இருக்காரு. அந்த நாக்காளியில் முக்காலில் உட்காந்துட்டு சிங்கம், அது நம்ம ரொம்ப நாளாக முக்காலில் உட்கார வச்ச குருமூர்த்தி. அதுக்கு தெரியாது இந்த மாஸ்டருக்கு கண்ணு தெரியாது, அது சும்மா சாட்டையை சுத்துறான் எல்லா பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்லன்னு இல்லையா. விளங்காதவங்க ஆள் கூட்டுறது எப்படி கூட்டுறாங்க பாருங்க. ஏற்கனவே இங்கேருந்து போனாலே கூட்டம், நீ புதுசாக ஒரு ஆளை ரெடி பண்ணணும். இப்போ என்னன்னா அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, போகிற கூட்டத்தில் எல்லாம் வந்து முதல்ல என்ன பேசுகிறாங்கிற வீடியோவை எடுத்து வேற ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் போட்டு அன்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினார் போட்டே இருக்காரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை மாதிரி ஒரே கருத்து பேசுவார், நீங்கள் வேற பணம் கொடுத்தா அவரே எதிர்த்து பேசுவார். திராவிட மாணவ பேரவை பணம் கொடுத்துச்சுன்னா சீமானே வந்து பேசுவார் சீமான் எதிர்த்து. அது ப்ராஜெக்ட் அவ்வளோதான். இப்போ இருக்க பதட்டம் என்ன அப்படின்னா, அந்த பக்கம் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, இந்த பக்கம் நம்ம ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இதில் என்ன தாக்கு பிடிக்கிற, நீங்கள் ஆஸ்பத்திரிகள்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆஸ்பத்திரி எதுனா மனநல மருத்துவமனை. நீங்கள் வேறு எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஆளில் போய் சேர்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு கைகால் முடக்கம் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறீங்க, ஒரு 3 நாளில் வந்து மருத்துவர் என்ன கேட்பீங்கன்னா, ஐயா எப்போ கூப்பிட்டு போகலாம் எங்கள் அப்பாவை. கண்ணில் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் ஒன்று சேர்க்குறீங்க, ஒரு 4 நாள் என்ன கேட்பீங்கன்னா, அம்மாவை எப்போ கூப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு. வயிற்று வலி பிரச்சனை கொண்டு போய் தங்கச்சியை சேர்த்துருக்கு, ஒரு 5 நாளில் கேட்பீங்க, டாக்டர் வீட்டுக்கு எப்போ போகலாம். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வீட்டுக்கு எப்போ போகலாம் தான் கேட்போம் இல்லையா. அதுதான் எல்லாரும் கேட்குறது. கீக்க நோய் குணமாக போயிடணும். ஒரே ஒரு ஆஸ்பத்திரியில் மட்டும் கேட்க மாட்டோம். மண்டல மருத்துவமனையில் நம்ம வீட்டில் மனம் சரியில்லை, நான் கொண்டு போய் விட்டுட்டு நல்லா வச்சுக்குங்க, பார்த்து சௌரியம் பண்ணி மெதுவாக அனுப்புங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, 3 நாள் அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்தால் தொந்தரவு, எப்போ என்ன செய்வான்னு தெரியாது, யாரை கடிப்பான்னு தெரியாது. அதனால வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, 1 மாதம் ஆனாலும் வச்சு குணப்படுத்தி அனுப்புங்க. அப்படி ஒரு பைத்தியகார கூட்டத்தை சீமான் வச்சிருந்தாரு. அதே கூட்டத்தை இப்போ விஜய் வந்து கூப்பிட்றான்னு 2 பேருக்கு பிரச்சனை, என் பைத்தியத்தை அவன் கூட்டு போயிடுவான், அவன் பைத்தியத்தை நான் கூட்டு போயிடுவான் பதட்டத்தில். பெரியார் எப்படி பெரியார், பெரியார் எப்படி பெரியார், பெரியார் ஒருவர் தான் பெரியார்னு யார் சொன்னதுன்னா, யாரை தலைவர் என்று சீமான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அந்த பிரபாகரனோடு தினசரி பழகிய, பிரபாகரன் கவிஞன் என்று போற்றி கொண்டாடிய காசி ஆனந்தன் சொன்ன வார்த்தை தான் பெரியார் ஒருவர் தான் பெரியார். அவருடைய கவிதை பெரியார் ஒருவர் தான் பெரியார். திராவிட மாணவர் பேரை சொல்லல, காசி ஆனந்தன் சொன்னார். நிஜமாவே பிரபாகரனோடு பழகுனவர், பிரபாகரனை வைத்து எந்த ஆதாயம் அடையாதவர், பிரபாகரனை வச்சு எந்த பொய்க்கதையும் சொல்லாதவர். அவர் சொன்னது பெரியார் ஒருவர் தான் பெரியார்னு. அப்ப நீங்க யாரையெல்லாம் கூட்டிட்டு வரீங்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியார் தான் பெரியார்னு சொல்லியிருப்பாங்க. விதவை திருமணத்தை பற்றி பேசுனாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து இவ்வளவு பெருசாக பெரியாருக்கு கூடுவதற்கான காரணம் என்ன? அவருக்கு பெரியாருக்கிற பட்டத்தை பெரியார் தான், பெண்கள் தான் கொடுத்தாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பிரியமான எல்லாருக்குமே நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா? அந்த பட்டத்தை கழட்டி விட்டாலும் அவர்கள் இருப்பார்கள். பெரியார் ஈவேரான்னு சொல்றக்கா இந்த நாட்டில் இருந்து மறைஞ்சிருவாரா? நாளையிலிருந்து ஈவேரான்னு சொல்லிடுவோம்னா பெரியார் நிஜமாவே மகிழ்வார். பரவாயில்லப்பா, நம்மளை பெரியார்னு சொல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்றான், அதுக்கு தான் நம்ம போராடணும் அப்படி தான் சொல்லுவான். நாளைக்கு அறிஞர் அண்ணாவை வெறும் அண்ணன் நீங்கள் சொல்லலாம், கலைஞர் கருணாநிதியை வெறும் கருணாநிதினு சொல்லலாம் இல்லையா? இது எல்லாமும் நாம் விரும்பி அவர்கள் மேல் கொண்ட பற்று, நமக்காக அவர் உழைத்தவர்கள், உழைக்கின்றவர்கள், என்னாலும் அவர்களால் பலன் பெற்றவர்கள், நலனடைந்தவர்கள், சுயமரியாதை பெற்றவர்கள் என்பதால் இவர்கள்லாம் இந்த பேரெல்லாம் சொல்கிறோம். சரியா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வேன், நானே எனக்கு பேர் வச்சுக்குவேன். எனக்கு ராமசாமின்னு பேர் வச்சாதானே பெண்கள் மாநாட்டில் கூடி பெரியார்னு பேர் வைக்கணும். நான் எனக்கு பெரியார்னே பேர் வச்சுக்கிட்டேன்னா இல்லையா? அப்படி ஒருத்தன் தனக்கு தானே சீமானே பேர் வச்சுக்கிறது. யாருமே நம்மளை சீமான்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளே சீமான்னு பேர் வச்சுக்கோம். சரி ரைட்டு, பெரியார் ஈவே ராமசாமியிலேருந்து பெரியாரை கழட்டிட்டா ஈவே ராமசாமி மிஞ்சம், ஒரு கொள்ளு மிஞ்சும். சீமான்லேருந்து சீமானை கழட்டிட்டா என்ன மிஞ்சும்? உன் பேரை தவிர வேற என்ன இருக்கு? என்ன செய்வீங்க நீங்க? வெறும் திரள் நினைச்சு பாருங்க, எப்ப ஏற்பட்ட நண்பர்களை பெற்றும் இந்த சீமானுக்கு அறிவறியை நினைச்சுக்குவேன். அவருடைய வீட்டு வாடகை நண்பர்கள் கொடுக்குறாங்க, வீட்டு செலவு நண்பர்கள் கொடுக்குறாங்க, வண்டிக்கு வந்து என்ன யார் ஊத்துறா நண்பர்கள் கொடுக்குறாங்க. எதுவுமே கணக்கு கிடையாது. எதுக்காவது கணக்கு இருக்கா? நீங்க ஒரு பொது கட்சி நடத்துறீங்க, இல்லை கணக்கு இருக்கா? நீங்க வணங்காமுடின்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு, அண்ணுக்கு ரொம்ப தெரிஞ்ச, அவர் எழுதின புத்தகம் ஒன்று இருக்கு பெரியாரை பத்தி, புரட்சி பேச்சாளர் பெரியார்னு. ஏன்னா பெரியாரை வந்து சிந்தனையாளர்னு புரட்சியாளர் சொல்லுவாங்க, பேச்சாளர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு ஆய்வு கட்டுற புத்தகம் போட்டார், பெரியார் ஒரு சிறந்த பேச்சாளர்னு. அந்த புத்தகத்துடைய பின் இணைப்பில் பெரியாருக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பெரியார் திடல்னு லிஸ்ட்டு வாங்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா பெரியார் நினைச்சது, இது பொது பணம், நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், ஏன்னா எல்லா பணத்துக்கும் கணக்கு வச்சுக்கணும், அதை எல்லோரும் பார்ப்பது போல இருக்கணும்னு நினைச்ச ஒரு நேர்மையாளன் தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளில் யாரும் சந்திக்கவே இல்லை.
திரு ஆர்.எம். வீரப்பனை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு பக்கத்திலே வச்சிருந்தாரு. எதுக்காக வச்சிருந்தாருன்னா பெரியார் எவ்வளவு கடுமையான ஆள் பண விஷயத்துல தெரியும் எம்ஜிஆருக்கு. அந்த கடுமையான பெரியாரிடம் மிக சரியாக கணக்கு வைத்திருப்போம் என்று பாராட்டு பெற்றவர் வந்து ராமவீரப்பன். பெரியாரே பாராட்டுற ராமவீரப்பனை, அப்ப நம்ம இந்த பணத்தை பூரா ராமவீரப்பன் தான் கொடுத்து வைக்கணும், பெரியார்ட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தார் ராமவீரப்பனை எம்ஜிஆர். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர் பெரியார். ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இந்த பணம் என்பது நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாதான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும், நம்ம கூட்டம் போட முடியும். நம்ம யார்கிட்ட போய் 10 காசுக்கு நன்கொடை கொடுக்கன்னு நின்றக்கூடாது. நம்ம பேர் வைக்க சொன்னா காசு வாங்குவோம், போட்டோ எடுக்க சொன்னா காசு வாங்க. எங்கிட்ட போட்டோ எடுக்க வர்றாங்க, காசு எடுப்போம். நீங்க பெரியார்ட்ட போட்டோ எடுக்க போனீங்கன்னா இன்னைக்கு மாதிரி செல்ஃபிலாம் எடுக்க முடியும். செல்ஃபி காலத்தில் பெரியார் இருந்தாருன்னா இன்னைக்கு பெரியார் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரன். யார் செல்ஃபி எடுத்தாலும் காசு கொடுத்துருவாரு. எதுக்கு சும்மா எடுக்கிற போட்டோவை எனக்கு காசு கொடுப்பாரு. ஏன்னா அந்த காசை வாங்கி சிறுக 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 சேர்த்த பணத்துல தான் அந்த இயக்கம் நடந்துச்சு. அதில் தான் அநாத பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் நடந்துச்சு, அதில் தான் பெண்கள் கல்லூரி நடந்துச்சு, அதில் தான் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேச முடிஞ்சவராலே. என்ன பேசுகிற நீ திரள் நிதியில் பொழைச்சவர் இல்லை அவர். இந்த மாதம் இவன் பணம் கொடுக்குறான்னா இவனுக்கு பேசுவோம், அடுத்த மாதம் பணம் கொடுத்து அவனுக்கு பேசுவோன்னு இருந்தவர் இல்லை அவர், இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. கடவுள் வாழ்த்து பாட்டப்ப திரு நேத்து சுந்தரவடிவேலு கல்வித்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர், அவர் கேட்குறாரு, ஐயா நம்ம நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கடவுள் வாழ்த்து பாடப்படுது. அறைக்குள்ளே உட்காந்துருக்காரு பெரியார். கடவுள் வாழ்த்து பாடப்படுது அப்படின்னு பெரியார் சொன்னார், ஆதரவற்ற பிள்ளைகளை ஒரு சாப்பாடு போட்டு பாடம் நடத்துகிறேங்கிறதுக்காக நான் ஏன் கொள்கையை அந்த புள்ள மண்டைக்குள்ளே திணிக்கக்கூடாது. மற்ற பிள்ளையெல்லாம் எப்படி வளருமோ அப்படியே வளரட்டும், அதுக்கு அறிவு வளரட்டும், அறிவு வளர்ந்து அதுவே தெரிஞ்சு நான் சொல்றது சரின்னு நினைச்சா இந்த நாத்தியத்துக்கு வரட்டும், வரலன்னா சாமி கும்பிட்டோம். அவர்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? பெண்கள் வந்து இந்த நாட்டில் இளம் விதவைகள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. வயசான அம்மா சொன்னாங்க, நான் பெரியார் காலத்தில் பிறந்தேன், நல்ல வேலை அப்படி. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் வெள்ளைப்புடவை கட்டின அம்மாவை தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதுன்னு மரியாதை தான் பார்க்க முடியும். வயசான பாட்டியாக இருந்தால் கூட கலர் புடவை தான் கட்டுவோம். வீட்டில் பிள்ளைய சொல்லுவோம், அம்மா நீ என்னம்மா, எனக்கு அப்பா செத்து போனார், நான் சொல்கிறேன் பொட்டு வச்சுக்கோங்க, இல்லையா? இன்னமும் ஒரு படி முன்ன போய் இளம் அம்மாக்களாக இருந்து 40-45 வயசுல அம்மா அப்பா இறந்து போனால் பல வீட்டில் பிள்ளைய இன்னைக்கு வந்து தைரியமாக அம்மா உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு பொம்பளை பிள்ளைய. அதனால ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. நீ வாழ்க்கை இன்னொரு 45 வருஷம் இருக்குது, நீ தனியாக இருப்ப, உனக்கு ஒரு கம்பெனி வேணாமா, கூட ஒரு ஆள் வேணாமா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு எங்கே கூண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்க, 1920 எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த 1 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை விதவைகள் இருக்காங்க இல்லையா, திருமணமாகி கணவன் இறந்து போன பெண் பிள்ளைகள் 1920 1 வயசுக்கு கீழே இருந்தவங்க 497 பேர், 1 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள இருந்தவங்க 494 பேர், 2 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள இருந்தவங்க 1237 பேர், 3ல இருந்து 4க்குள்ள இருந்து 6707 பேர், 4ல இருந்து 5ல இருந்தவங்க 18000 பேர், 5ல இருந்து 6 இருந்தவங்க 80000 பேர், 6ல இருந்து 10க்குள்ள இருந்தவங்க 1.5 லட்சம் பேர், 10ல இருந்து 15க்குள்ள இருந்தவங்க 1.25 கோடி பேர், 10ல இருந்து 15 வயசுக்குள்ள மொத்த பேர் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி பெண் குழந்தைகள் 15 வயது கீழே. அதில் 5 வயசு கீழே இந்த பிள்ளை இவ்வளோ பிள்ளைய. இது நம்முடைய கணக்கெடுப்பு. நீங்கள் சீமான் சொல்கிற மாதிரி இது வாட்ஸ்அப் ஃபார்வர்டு நினச்சிக்காங்க, என் கெசட்டில் இருக்குது கணக்கெடுப்பா. இவ்வளவு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய தன் வாழ்நாள் முழுமைக்கும் அவர் சொன்னது போல வீட்டின் பின்னாடி மடி இது நார்புடவை கட்டி தலையை மொட்டையடிச்சு வெளியே பின்னாடி இருக்கணும், சரியா? அதில் வந்து நம்ம ஆளுக்கு தான் இருக்கான்ல, நம்ம ஆளுக்கு வந்து என்ன எப்பவுமே பிராமணன் என்ன செய்கிறானோ அதனுடைய மேன்மையான விஷயங்களை செய்யவே மாட்டான். அவன் செய்கிற கீழ்மையான விஷயங்களை பூரா செஞ்சு அவன் பிராமணன் நாங்கள் முயற்சி பண்ணுவான். அவன் வேல் குத்த மாட்டான், அது பதில் நம்மளுக்கு குத்தக்கூடாதுன்னு இருக்க மாட்டான். ஆனால் அவன் வீட்டில் பொம்பளைக்கு மொட்டையடிச்சா இவனும் மொட்டையடிப்பான், பின்னாடி போய் வரணும். அப்போ இவ்வளோ பேருக்கு பெரியாருக்கு என்ன நிகழுது? பெரியாருக்கு தன் குடும்பத்திலேயே நிகழுது. அவருடைய தங்கை பொண்ணுத்தாயினுடைய மகள் அம்மாயின் 9 வயசு பொண்ணு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு வயசு 12. கால்ரா நோய் வந்து திருமணமாகி 1 வருஷத்தில் செத்து போயிடுறான் மாப்பிள்ளை பையன். பொண்ணுக்கு வயசு 10, வருஷம் 1909. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ஒரு 9 பொண்ணு இல்லை, அது குழந்தை. பார்த்த மாமன் பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு மனசு தாங்கலை. 4 வருஷம் கழிச்சு பெண்ணு பூப்படைகிறா. அப்போ தான் பூப்படைகிறா அந்த பெண் அம்மாயி. அதுக்கப்புறம் பெரியாரிடம் வேலை செய்து கொண்டிருந்த பையன் மேலே
அவளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, திரும்ப தயாராகிறான். ஆனால் இதை செஞ்சு வைக்க முடியாது. ராமசாமி வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அப்பா இருக்காரு, அம்மா செல்லத்தாய் இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு ஒரு கார்டியனை போட்டு சாமி கும்பிட போகிற மாதிரி ஈரோட்டிலேருந்து அம்மாயியை வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவனும் சிதம்பரத்துக்கு பின்னாடியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு நீ அச்சகத்துக்கு பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கையில் காசு கொடுத்து சென்னைக்கு போங்கிறாரு. வீட்டில் வந்து வேங்கடசாமி நாயக்கரும் பெரியாருடைய அம்மா செல்லத்தாய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, பையன் வந்துக்கிட்டு சென்னைக்கு போகிறான், அச்சகத்துக்கு பொருள் வாங்க, இவங்க எல்லாம் சாமி விட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் பெரியார் இந்த பையன் கையில் காசு கொடுத்து நீ சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து டிக்கெட் எடுத்து சிதம்பரத்துக்கு வந்துரு, அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு. இவர்கள் இருவருக்கும் திருமணம் சிதம்பரத்தில் நடக்குது. பெரியாருடைய தங்கை மகளுக்கு மறுமணம் நடக்குது. மறுமணம் சிதம்பரத்தில் நடக்குது. சிதம்பரத்தில் திருமணத்துக்கு வந்து தலைமை தாங்கினவர் வந்து காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டருக்கு பெரியார் சொல்லிடுறாரு. அவர் போய் தலைமையாக இருக்கிறாரு. காவல்துறை ஆய்வாளர் வந்ததுனால சிதம்பரத்தின் பெரிய மனிதர்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. திருமணம் முடிஞ்சு அனுப்பி வச்சா இப்போ பெரியார் மேலதாளம்லாம் செட் பண்ணுறாரு வீட்டில். ஈரோட்டில் கேட்குறாங்க, ஒரு விசேஷம் இல்லையே, நீ எங்கே மேலதாளம்லாம் எடுத்து எங்கே போகிறேன், ஒரு ஆள் இருக்கு, நான் கூட்டு வரேன் பாருங்கன்ட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு இறங்குது. கீழே இறங்குனா மேலதாளம்லாம் வச்சு 2 பேரையும் தூக்கி வச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. வீடே அலறுது. ஆகா, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டியே, இது மாதிரி புருஷன் செத்து போன ஒருத்திக்கு மறுமணம் பண்ணி வச்சுட்டியே, செய்யலாமா ராமசாமி, உன்னால் அந்த குடும்பத்துக்கே பெரிய கேடுன்னு அழுது புலம்புது அம்மா. இடிஞ்சு உட்கார்ந்துடுறாரு அப்பா. ஈரோடு சாதி சங்கத்தில் எல்லா இடத்துலேருந்து பெரியாரை விளக்குறாங்க. குறிப்பாக பெரியாருடைய சொந்த சாதியில் பெரியாரை விளக்குறாங்க. யாரும் அண்ணன் தண்ணி புலவக்கூடாது, அவர்கிட்ட போகாதீங்கன்ட்டாங்க. அதை பற்றி கவலைப்படுறவர் அவர் பாட்டு பேசாமல் இருக்கார். பின்னாடி எப்போ பெரியாரை சேர்த்துக்கிறாங்க, பின்னாடி ஈரோட்டினுடைய நகரசபை தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோரும் போய் வாழ்த்து சொல்றாங்க. சொந்த சாதிக்காரன் ஏசா முழிச்சுக்கிறாங்க. என்னடா நம்ம சாதியால் அவ்வளோ பேரும் பாராட்டுறான், நம்ம பாராட்டாம விட்டுற போறக்கூடாது அப்படி கிளம்பி நேரம் வந்து, என்ன இருந்தாலும் நீங்க வந்து சமூகத்தில் பல முக்கியமான காரியத்தை பண்ணி புரட்சியெல்லாம் செஞ்சு சரியா வந்து அப்படின்னு ஒளறி கொட்டாங்க. சரி உட்காந்து காப்பியை குடிங்கிறாரு பெரியார். உட்காந்து காப்பியை குடிச்சிடறாங்க. என்ன சொன்னாங்க, அவர் வந்தா காப்பி கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றினவங்க பூரா கிளம்பி வந்து பெரியார் வீட்டில் காப்பி குடிச்சாங்க. அங்கே ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க பெண்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பெரியாரை பற்றி எவன் வேணாலும் பேசு, எங்களுக்கு தெரிய அவர் என்ன பண்ணியிருக்காரு இல்லையா. நான் சொல்கிறேன், எப்பொழுதுமே நான் வந்து அண்ணன் சுபவியிடம் ஒன்று கற்றுக்கொள்கிறேன், சிங்கராயிட்ட கற்றுக்கிறேன், பேராசிரியர்கிட்ட கற்றுக்கிறேன். அப்படி எல்லாம் என்ன கற்றுக்கிறேன், அப்படி அண்ணன்ட்ட சுபவின் கற்றுக்கிட்டது, எவரையும் எப்பொழுதும் தனிப்பட்ட வாழ்வு பற்றி பேசக்கூடாது. அவருடைய பேச்சில் பேசவே மாட்டார். நான் அதை குறிப்பாக வச்சுருக்கேன், யாருடைய தனிப்பட்ட வாழ்வு பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பெரியாரை பேசுகிற எல்லோரும் உங்கள் மனைவியின் சொத்தை மறுப்பீங்களா? நீங்கள் வந்த காரணம் பெரியார். சீமான் தன் மனைவிக்கு வர்ற சொத்தை, அப்பா கொடுக்காதீங்கப்பா, பெரியார் தான்ப்பா சொன்னார் பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுங்கன்னு, கொடுக்காதீங்கப்பா, வேண்டாம்ப்பா அப்படி மறுப்பாரா? நீங்கள் இப்போ பெரியார் வந்து எல்லாரும் வந்து நாட்டுக்கு கொடுத்தாங்க பெரியார் சொத்தை வச்சுருந்தா சொல்கிறீங்களே, நீங்கள் வச்சுருந்த சொத்து கணக்கு கொடுப்பீங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? அப்போ இங்கே தொடர்ச்சியாக ஆணோ பெண்ணோ எல்லோருக்கும் பெரியார் என்ன செய்தார் என்பது தெரியும். அதை வந்து பிராமணர்கள் எவரும் எதிர்ப்பதில்லை. அவர் சொன்ன அந்த அம்மாவுக்கு அதுதான், யார் பிராமணிய எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எதிர்க்கிறார்கள். நீங்கள் பெரியாருக்கு ஒரு நாளும் பிராமணர்கள் மேல் வெறுப்பு இருந்ததே இல்லை. ராஜாஜி அவர் மறைந்து போகிறார், சுடுகாட்டில் உட்காந்துருக்காங்க, பெரியார் சக்கர நாற்காலிக்கு வந்துட்டார். ராஜாஜி தகனம் பண்ண போகிறாங்க. ராஜாஜி உடம்ப தகனம் பண்ண போகும்போது இந்தியாவினுடைய ஜனாதிபதியும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஷாவும் ஜனாதிபதி விவி கிரியும் வந்துட்டாங்க. சுடுகாட்டில் என்ன சேர போட்டு வச்சிருப்பான், வந்து நிற்கிறாங்க 2 பேரும். பெரியார் என்ன சொல்கிறாரு, என்னை தூக்கி கீழே உட்கார வைங்கிறார். சக்கர நாக்கால் உட்காந்துருக்க பெரியார் தன் அருகில் தோழரோட சொல்கிறாரு, என்னை தூக்கி கீழே உட்கார வைங்க அப்படின்னு. அவர் தூக்கி பெரியாரை கீழே உட்கார வச்சோன்னு இந்த நாக்காளியை கொண்டு போய் விவி கிரிக்கு போடுங்க, யார் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு போடுங்க இந்த நாக்காளியை கொண்டு போய்ங்கிறாரு. ஐயா அப்படின்னா, இல்லை அவர் பிராமணங்கிறது முக்கியம் இல்லை, அவரது நாட்டுடைய குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன், அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும், நான் தரையில் உட்காந்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விவி கிரி அவர்களை பிராமணனா பார்க்காம இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக பார்த்து தான் உட்கார்ந்து சாக்காரனா காலியை சுடுகாட்டில் கொண்டு போய் கொடுத்தவர் தான் பெரியார். நீங்கள் அவரை திருப்பி வந்து பார்ப்பானுக்கு எதிரானவர். பார்ப்பான் யார் தெரியுமா, எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். புது விளக்கம், இந்த ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னார் திருக்குறளுக்கு, ஒரு கேட்டு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அன்னைக்கே சொல்லியிருக்கான் எங்க அப்ப, மாடுதான் செல்லும்னு. திருக்குறளுக்கு 8000 சொச்ச விளக்கு எழுதியிருக்காங்க, இந்த விளக்கத்தை நான் கேட்டதே இல்லையே. மாடுங்கிறது செல்லும்னு சொல்லிக்காரு வள்ளுவர்னு. அந்த மாதிரி
என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை பேசுவது என்பதற்கு இல்லையா, அவர்களுக்கு இருக்கிற தேர்தல் காலத்து பதட்டம் இது. அதுவும் நேற்று நம்முடைய முதல்வர்கள் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சோன்ன அத்தனை பேர் என்ன செய்யறது தெரியாம பேசாம நிற்கிறாங்க. இப்போ இது என்ன தெரியுமா, இதை படிச்சு விளங்குறதுக்கே நல்ல ஆகும். இது என்னன்னு நான் சொல்றேன். எப்படி தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை நம்முடைய பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் அவசரமாக எப்படி அவர்கள் பெயரில் எழுதி கொள்கிறார்களோ, நீங்க எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்கள் எல்லாத்தையும் பிற மாநிலங்கள் அப்படி எழுதிக்குவாங்க. அது இன்னைக்கும் பெண்களுக்கான உரிமை தொகைங்கிற வாக்குறுதி இல்லாம இந்தியாவில் எந்த மாநிலமும் தேர்தல் சந்திப்பதே இல்லை. பெண்களுக்கான பேருந்து பயணம் இலவசம் என்பதை சொல்லாமல் எந்த மாநிலமும் தேர்தல் சந்திப்பதில்லை. நம்ம முதல்ல சொன்ன பொழுது நம்ம திராவிட மாடல் அரசு முதல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டு அது எப்படி பெண்களை மொத்த பேரையும் அனுப்புவீங்க பஸ்ல அப்படின்னு கேட்டவங்க. அதை விட சிறப்பாக ஒரு கேள்வி கேட்டாங்க, பஸ்ல தான் பயணத்துக்கு பணம் இல்லைல்ல, அந்த இதுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க கையில் அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கா? ஆமா இல்ல, நான் 5 ரூபா கொடுத்தா எனக்கு டிக்கெட் கொடுக்கணும். கூட என் தங்கச்சி வர்றா, அவ காசு கொடுக்கல, அவளுக்கு எதுக்கு டிக்கெட்டு? கட்டணம் இல்லா பயணம் சீட்டு கொடுக்குறாங்க, எதுக்கு? தேவையில்லைல்ல. எதுக்கு தேவைன்னா, அப்படி சீட்டு கொடுத்தாலும் எவ்வளவு சீட்டு போயிருக்குன்னு தெரியும், எவ்வளவு பெண்கள் பயன்பெற்றிருக்காங்கன்னு தெரியும், அதன் மூலமாக எத்தனை கோடி சேமிக்கப்பட்டது என்று தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இதுவரையும் வந்த திட்டங்களிலேயே மிகப்பெரிய சமூக மாற்றத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்த போகிற திட்டம் எது அப்படின்னா, பெண்களுக்கு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் என்பது அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் இப்ப தெரியவே தெரியாது. இன்னைக்கு அந்த பேருந்தில் பயணப்படுற ஒரு 18 வயசு புள்ள மயிலாடுதுறையில் என்னவா ஆகிறது அடுத்த 10 ஆண்டுகளில் என்பது 10 ஆண்டு கழிச்சு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் தெரியும். ஓ, இவ்வளவு தூரம் வந்திருக்கா இந்த திட்டம் அப்படின்னு. எப்படி பள்ளிக்கூடங்களில் உணவளிக்கிற திட்டத்தை நம்ம திரும்ப பெறவே முடியாதோ, அதை போல பெண்களுக்கு பேருந்தில் பயணம்ங்கிற திட்டத்தை இன்னொரு தடவை யாராலையும் திரும்ப பெறவே முடியாது. ஏன்னா மொபிலிட்டி ஆஃப் விமன் தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் வெளியே வருவது முக்கியம், வீட்டை விட்டு அடுத்த இடத்துக்கு போறது முக்கியம். என்ன சொல்லுவான் முதல்ல ஒருத்தன் வீட்டில் இருக்க அண்ணனோ தம்பியோ எவனோ என்ன சொல்லுவான், என்ன இந்த 5000 ரூபா வேலைக்கு நீ சேம்பரத்துக்கு போய் என்ன போற, அதெல்லாம் போக வேண்டாம், பேசாம இங்கேயே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிமா. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவான், அவள் வெளியே போக தவிக்கிறா இல்லையா, அவள் என்ன சொல்லுவா, அண்ணே பஸ்ஸு சும்மா தான் போகுது, சேம்பரத்தில் கடை வச்சிருக்காரு, பெரிய அண்ணன் தான் வச்சிருக்காரு, நான் காலைல 9க்கு போகிறேன், சாயந்தரம் 6க்கு வந்துடுவேன் அப்படிப்பா. அப்போ பஸ்ஸு சும்மா போகுது, ரைட்டு, வீட்டில் சோத்தை கட்டு போகட்டு சிதம்பரத்துக்கு போகிற பெண் முதல்ல பேருந்தில் தனியாக பயணம் பண்ணுறா. அவளுடைய பிரச்சனைகள் அவள் சந்திக்கிறா, அதுக்கான தீர்வு அவள் தேடுறா. அவள் கையில் சொந்தமாக சம்பாதிச்ச பணம் 5000 ரூபா கையில் வருது இல்லையா. அந்த 5000 ரூபாயில் முதல்ல அவள் சொந்தமாக சானிட்டரி நாப்கின் வாங்க போகிறா, யாருக்கிட்டையும் காசு கேட்காம. ஒருத்தி சொந்தமாக மருத்துவத்துக்கு பணம் சொல்லிக்க போகிறா, அம்மாவுக்கு பணம் கொடுக்க போகிறா. அந்த 5000 ரூபாயில் சிதம்பரம் வரை போன பொண்ணு என்ன சிந்திப்பானா, இங்கே 5000 ரூபா கொடுத்து வாங்குற வேலைக்கு அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் முனைப்போடு அடுத்த படிப்பை மேற்படிப்பை படித்தோம்னா சென்னைக்கு போய் வேலை செய்யலாம், அங்கே சம்பளம் 15000 ரூபான்னு இந்த இலவச பயனாவளை மேலும் படிக்க தூண்டுனா அதற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பணம் கொடுக்குது. பணம் கொடுக்குறாங்க, 1000 ரூபா படி மேற்கொண்டு படித்தா சென்னைக்கு போகிற 15000 சென்னைக்கு போன பொண்ணு மும்பைக்கு போக முயற்சி பண்ணுவான், மும்பைக்கு போன பொண்ணு உலகம் பூரா சுற்றி வர முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கே கிளம்புனுச்சுன்னா மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரத்துக்கு இலவச பேருந்து பயணத்தில் தொடங்குனுச்சு. இது தெரிவதற்கு 20 ஆண்டு காலம் ஆகும், குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு காலம் ஆகும். அப்போ அதை போல இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க புதிய ஓய்வு திட்டங்கள்ல அதை நீங்கள் பாருங்க, அடுத்து வரப்போற எல்லா மாநில அரசாங்கங்களும் அவசரமாக எடுத்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதை அறிவிச்சிருவோம். அவ்வளோ பேரும் இன்னைக்கு காஷ்மீரில் வரவேற்றுட்டாங்க, அதை ரொம்ப மிகச்சிறந்த திட்டம் அதுன்னு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா படிக்கணுமே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அறிவு வேணுமேன்னு தெரியாமல் தான் பெரியார்னு ஆரம்பிக்கிறது. நம்ம என்னன்னா வழக்கம் போல் போய் தம்பி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இந்த தேர்தலில் நீதானே, நீ பாட்டு பேசுறது நிப்பாட்டிடாதே அப்படின்னாரு இல்லையா. அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்துவிட்டு நம்ம எல்லாரும் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை நோக்கி நகர்வோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.